நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், இன்னொன்று அந்த கம்பெனி என்ன வேல்யூவேஷனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ வேல்யூவேஷன், ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மெட்ரிக் பற்றி பார்த்துருந்தோம், பி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பி ரேஷியோவில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷன்ஸை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு மெட்ரிக் தேவைப்படுது. ஸோ அந்த மெட்ரிக் பேர் தான் பெக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஇஜி, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெக் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்கேஸ் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ சைடாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, நம்ம இப்போது அசெட், அதாவது சொத்துன்னு நம்ம வாங்க போயிட்டா எது வாங்கினாலுமே அதுக்குன்னு ஒரு வேல்யூவேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரியல் எஸ்டேட், ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்பர்ட்டி போய் வாங்கியாச்சு. அந்த வாங்கினதுக்கப்புறம் அதோட வேல்யூவேஷன் என்ன ஏதுங்கிறது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட கேட்டிருப்போம். பட் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா நீ இந்த இடத்த போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டியா, பரவாயில்லையே உனக்கு இந்த இவ்வளோ சீப்பாகவே இந்த இடம் உனக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வேல்யூவேஷன் மெட்ரிக் வச்சு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி எல்லா அசெட்டுக்குமே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு, நீங்கள் வந்து பாண்ட்ஸு, இடிஎஃப்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூவேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த வேல்யூவேஷனில் நம்ம வாங்குகிறோமா இல்லையா அதுதான் கணக்கு. இப்போ வேல்யூவேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதை 3ஆக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃபேர்லி வேல்யூடு, கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்டர் வேல்யூடு, கொஞ்சம் சீப்பாகவே நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் வேல்யூனா கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு 4 கம்பெனி இருக்குது. இங்கே பார்த்தா மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹுண்டாய், அப்புறம் பஜாஜ் ஆட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ 4 கம்பெனி இருக்குது. இந்த 4 கம்பெனியில் எந்த கம்பெனி ரொம்ப சீப்பாக இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் இதில் பல பேர் சொல்லக்கூடிய கம்பெனி எதுவாக இருக்கும் அப்படின்னா ஹுண்டாய் அதுவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா அதோட ப்ரைஸ். ஏன்னா ஹுண்டாய் கம்பெனி பார்த்தா 2180 ரூபாயிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதே மாருதி பார்த்தா உங்களுக்கு 12,000 சொச்சம் கிடைக்குது. மஹேந்திரா வந்து ஒரு 3000 ப்ளஸ், பஜாஜ் ஆட்டோ பார்த்தா அது 8000 ப்ளஸில் இருக்கும். ஸோ ப்ரைஸை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2000 வந்து ஹுண்டாய் கிடைக்குது. அப்போ ஹுண்டாய் தான் ரொம்ப சீப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் இங்கே ஆன்சர் பண்ணி வந்துக்கலாம். பட் எந்த கம்பெனியோட ப்ரைஸையும், அதாவது எந்த கம்பெனியோட வேல்யூவேஷனையும் வந்து ஒரு ப்ரைஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இந்த கம்பெனி கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்குது. அதாவது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரைஸ்டு கம்பெனி எது அப்படின்னு பார்த்தா எம்ஆர்எஃப்ங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஆர்எஃப்ங்கிறது ஒரு டயர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட விலை இப்போ வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய் கிட்ட இருக்குது. அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்து எம்ஆர்எஃப் வந்து அதிக விலை, அதாவது ஹைலி வேல்யூடாக இருக்கா இல்லை கம்மியான ப்ரைஸில் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சொல்லணும், அண்டர் வேல்யூவேஷனா ஹை வேல்யூவேஷன் கேட்டால் பல பேர் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது, ஐயோ எம்ஆர்எஃப்லாம் வாங்குறது வேஸ்ட்டு, ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பாருங்கள். இப்போ எம்ஆர்எஃப் வந்து 1,40,000 ரூபா இருக்குது. அதே நான் ஒரு 5 வருஷத்துக்கு பின் நோக்கி போகிறேன். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து நியர்லி 61,000-62,000 கிட்டே இருக்குது. அண்ட் அப்போ கேட்டிருந்தால் மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பையும் அது அதிக விலை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மோர் தென் டபுள் ஆயிருக்கு. 125% உங்களுக்கு 5 வருஷத்தில் கொடுத்துருக்கு. விச் இஸ் நியர்லி உங்களுக்கு கேக்கரில் பார்த்தா உங்களுக்கு 15 to 17% கிட்ட உங்களுக்கு இதிலேயே வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இது வந்து நல்ல கம்பெனியாக இல்லையா, இது நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா இல்லையா, அதான் பாயிண்ட். அதனால் ஒரு கம்பெனி வந்து அதோட ப்ரைஸை மட்டும் வச்சு அது அண்டர் வேல்யூவில் இருக்கா இல்லாட்டி ஹை வேல்யூஷனில் இருக்கா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே 4 கம்பெனி வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ இந்த மாருதி சுசுகி, மஹேந்திரா, ஹுண்டாய் இருக்குல்ல, இப்போ இதோட ப்ரைஸை வச்சு பார்க்கும்பொழுது ஹுண்டாய் தான் இருக்கிறதுலே சீப் அப்படின்னு சொன்னோம். இப்போ இது பக்கத்தில் நம்ம ஜஸ்ட் பி ரேஷியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பி ரேஷியோ வச்சு நீங்கள் செக் பண்ணும்பொழுது இந்த 4 கம்பெனியில் எந்த கம்பெனி ரொம்ப வேல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹுண்டாய் பார்த்தா இருக்கிறதுலே ஹுண்டாய் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான பி ரேஷியோட இருக்குது. அண்ட் எது இருக்கிறதுலே சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மாருதி சுசுகி தான் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ அதோட ரேட்டு 12,000 ரூபாய்க்கு மேலே அதோட ஷேர் ப்ரைஸ் இருந்தாலும் அதோட பி ரேஷியோ வழி பார்க்கும்பொழுது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, பல பேருக்கு இங்கே டவுட் வரலாம், பி ரேஷியோனா என்னன்ட்டு. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். பி ரேஷியோனா என்னன்ட்டு அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் பார்க்காதவங்களுக்கு வந்து அது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ், அதுதான் பி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனி இப்போ எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, இப்போ 12,600 நமக்கு இருக்குது. அதோட ஏர்னிங்ஸ், அதாவது அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு மாருதி சுசுகி இருக்குது. அந்த சுசுகி கம்பெனி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ராஃபிட் போன வருஷத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 14,500, உங்களுக்கு 14,500 கோடி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், அதாவது எல்லா சேல்ஸ் எல்லா செலவுகளும் போய் நெட் ப்ராஃபிட் வந்து 14,500 கோடி அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது ஏர்னிங்ஸ் நம்ம ஒரு
எப்படி சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அவங்களோட நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து மாருதி சுசுகி கிட்டத்தட்ட வந்து 31 கோடி ஷேர்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 41 இந்த 14,000 டிவைடட் 14,500 கோடி டிவைடட் பை உங்களுக்கு 31 கோடி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ 467 அப்படிங்கிறது, விச் மீன்ஸ் ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 467 வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸாக கிடைக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த 14,500 கோடியும் அவங்க அப்படியே ஈக்குவலாக அந்த 31 கோடி மக்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கணக்கு. அதுதான் வந்து 461. அப்போனா ஒவ்வொரு ஷேருக்கும் நமக்கு இந்த கம்பெனி 467 ருபீஸ் சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மாருதி பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26.2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இதோட பி ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னால் ப்ரைஸ் வந்து இதோட எவ்வளோக்கு, ஸோ 12,600 டிவைடட் பை ஏர்னிங்ஸ்க்கு தான் நம்ம ஆல்ரெடி வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துப்போம் 467. ஸோ அதோட வருமானம் ஒரு ஷேருக்கு எவ்வளோன்ட்டு, ஸோ 467 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 27 ருபீஸ். ஸோ இங்கே தான், ஏன்னா இப்போ ரேட் முன்ன பின்ன மாறும்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த பி ரேஷியோ, பட் பி ரேஷியோ வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 27 வருது. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு 467 தான் நான் 12,600 நான் கொடுத்து இந்த கம்பெனி வாங்குறேன், இதுக்கு இந்த கம்பெனி எனக்கு வந்து 467 சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னா, இந்த ஷேரு 28 டைம்ஸ் நான் அதிகமான பணத்தை கொடுத்து தான் இந்த ஒரு ஷேரை நான் வாங்க போகிறேன். இதுக்கு அர்த்தம், நான் போட்ட முதலீடு, அதாவது 12,600 நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பணத்தை நான் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணது 12,600, இதை நான் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எனக்கு நியர்லி 27 இயர்ஸ் ஆகும். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி வந்து 467 சம்பாதிக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இதே வருமானத்தை வந்து அந்த கம்பெனி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா, நான் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு 28 இயர்ஸ் ஆகும். இதுதான் இந்த பி ரேஷியோ நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து நம்மளும் பார்த்தது. பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பி ரேஷியோ வந்து அந்த இபிஎஸ், அந்த ஏர்னிங்ஸ் வந்து அதே 467 ருபீஸ் அடுத்த 28 வருஷத்துக்கும் சம்பாதிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூவேஷன் வரும். பட் எந்த கம்பெனியோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும்னா, ஒரே வருமானம் அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, வருஷம் கொஞ்சம் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது அதோட ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குல்ல, அந்த க்ரோத்தை எந்த இடத்துலையும் இது வந்து இந்த பி ரேஷியோ கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல தான் பெக் ரேஷியோ நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ பெக் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, பெக் அப்படின்னா பிஇஜி, price to earnings divided by growth, அதாவது price to earnings to the growth ratio அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, price to earnings divided by growth அப்படி போட்டோன்னா என்ன வருதோ அதுதான் பெக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெக் ரேஷியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பி ரேஷியோவில் இருக்கக்கூடிய இன்னும் சில லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க 4 கம்பெனியோட கூட ஹீரோ மோட்டார் கார் இந்த கம்பெனியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இல்லை மாருதி சுசுகி 27 இருக்கிறதுலே இதுதான் சீப் வேல்யூவேஷன், அந்த 27.2ல் பி ரேஷியோ. பட் இப்போ ஹீரோ மோட்டார் கார் வந்து இன்னுமே அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கே, அப்போ ஹீரோ மோட்டார் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம அந்த கம்பெனி வாங்கலாமா அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். ஸோ இந்த இடத்தான தான் இன்னொரு ப்ராப்ளம் வருது. இப்போ ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஏர்னிங்ஸ் ரேஷியோ நம்ம போய் பார்ப்போம். ஏர்னிங்ஸ் எந்த மாதிரி வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம போகிறீங்க அப்படின்னா, இந்த அதே ஹீரோ மோட்டார் கார்ப் தான், அந்த ஹீரோ மோட்டார் கார்ப்போட நான் P&L ரிப்போர்ட்டுக்கு போகிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அதில் நம்ம ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 வருஷம் அது எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2020ல் நெட் ப்ராஃபிட் கீழே வந்து ஏர்னிங்ஸ் பெர் ரேஷியோ நமக்கு பார்ப்போம். ஸோ அந்த வருஷம் வந்து 3,659 crores வந்து அது கொடுத்தாங்க. அதாவது எல்லா நம்பர்ஸும் கோடிகளில் தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 182 அப்படிங்கிற மாதிரி அதோட ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஷேருக்கு 182 ரூபா அது சம்பாரிச்சு கொடுக்குது. அப்படியே வந்து 2025 நம்ம வந்தோம்னா 218 சம்பாரிச்சிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வந்து இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தா 5 வருஷத்தில், கடந்த 5 வருஷத்தில் வெறும் 40 ரூபா தான் இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பில் ஏறி இருக்குது. இது எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதோட ப்ராஃபிட் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது காம்பவுண்டாக பார்க்கும்பொழுது கடந்த 5 வருஷத்தில் 7% லெவலில் தான் க்ரோ ஆகுது. ஸோ இது சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கூட இல்லை, நீங்கள் வந்து ஒரு எஃப்டிஓ ஒரு ஆர்டியில் போடுறீங்கன்னா அதுலேயே நமக்கு வந்து 7%ங்கிறது ஈஸியாக வந்துடும். பட் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்டாக்கில் ஒரு கம்பெனியை வாங்க போகிறோம், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடந்த 5 வருஷத்தில் இந்த கம்பெனி 7% தான் வளர்ந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வேகமாக வளருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பி ரேஷியோ படி பார்த்துருந்தோம்னா நம்ம இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பை எடுத்துருப்போம். இப்போ அதே வந்து மாருதி சுசுகி அதோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ மாருதி சுசுகியோட
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்பொழுது மார்ச் அந்த 2020 அதோட ஸ்டேட்மெண்ட்டில் 187, ஸோ 188 கிட்ட வந்து அது வந்து ஒரு ஷேருக்கு லாபம் சம்பாரிச்சிருக்கு. அப்படியே நம்ம 2025 போனோம்னா இப்போ கிட்டத்தட்ட 461 ரூபா அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கடந்த 5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தா 35% வந்து காம்பவுண்டிங் நடந்திருக்கு. அதோட ப்ராஃபிட்ஸ் ஒரு ஷேரு கிட்டத்தட்ட 35% லெவலுக்கு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு மாருதி சுசுகி கம்மியாக தோணுதா, இல்லாட்டி ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுதா? புரியுதா? இதுதான் வந்து பெரிய கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது பி ரேஷியோ மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான பி ரேஷியோ, அப்போ இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அங்கே அதோட முக்கியமாக அந்த கம்பெனி லாபம் எவ்வளோ சம்பாதிக்குது, ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ பண்ணுது, அது எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதையுமே வந்து இந்த பி ரேஷியோ பி ரேஷியோக்குள்ளே அடங்காது. அதனால் அதோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பெக் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பெக் ரேஷியோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பி ரேஷியோ டிவைட் பை அதோட க்ரோத், எந்த அளவுக்கு வந்து அது வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்லேயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பி ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் 18.7ங்கிறது இதோட பி ரேஷியோவாக இருக்குது. ஸோ டிவைட் பை அதோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு மாறும். அதோட இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி க்ரோத் இங்கே வந்து 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். சில வெப்சைட்டில் வந்து 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுப்பாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்க்ரீனரில் வந்து அவங்க 3 இயர்ஸுங்கிறது ஒரு கேல்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து 18ங்கிறது வந்து நம்மளோட அதோட ஸ்டாக் பிஏ எடுத்துக்கிறோம். ஸோ பி டிவைட் பை க்ரோத்துங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 18.7 டிவைட் பை அதோட கடந்த 3 வருஷம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. இப்போ 3 வருஷத்தில் பார்க்கும்போது நியர்லி 24% லெவலுக்கு அது வளர்ந்துருக்கு. ஸோ 24 நம்ம போட்டோம்னா 0.7ங்கிறது தான் இதோட பெக் ரேஷியோ. ஸோ இதை வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் அதோட ரேஷியோவும் வச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் 0.7ங்கிறது தான் இதோட ரேஷியோ. இப்போ இதே நம்ம மாருதி சுசுகிலையும் அதே மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மாருதி சுசுகியோட ஃபர்ஸ்ட் இப்போ அதோட பி ரேஷியோ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 28 இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்போடது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். அப்போ நமக்கு இது ரொம்ப சீப்பாக தெரியும். இப்போ மாருதி சுசுகி பார்த்தா 28, அப்போ அதிகமான ரேட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம உண்மையிலேயே பெக் ரேஷியோ பார்க்க போகிறோம். ஸோ 20 டிவைடட் பை அதோட க்ரோத் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடந்த 3 வருஷத்தில் 72% வளர்ந்துருக்கு. 5 வருஷம் பார்க்கும்போது 35, அதுக்கே நம்ம ரொம்ப மிரட்சியாக அதை பார்த்துட்டு இருந்தோம். பட் கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 72% லெவலுக்கு மாருதி சுசுகி வளர்ந்துருக்கு. ஸோ டிவைடட் பை 72 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 0.38 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே தான் நம்ம அதே மாதிரி பெக் ரேஷியோ 0.388, அதனால் 39 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெக் ரேஷியோ கன்சிடர் பண்ணும்போது இது 0.39 இருக்குது அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப் 0.8 உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது மாருதி சுசுகிங்கிறது ரொம்ப சீப்பஸ்ட் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதனால தான் இப்போ மாருதி சுசுகி வந்து 12,900 நியர்லி 13,000 கிட்டே இதோட ஷேர் ப்ரைஸ் போகுது. அப்போ நான் வந்து மாருதி சுசுகி 13,000 கொடுத்து நான் வாங்கணுமா அப்படின்னு நம்ம ஷேர் ப்ரைஸை மட்டும் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனியை வேல்யூவேஷன் படி அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து வாங்கணுமே தவிர்த்துட்டு ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது இருக்கிறது கடைசி பேராமீட்டராக இருக்கணும். இது வாங்கலாமா வேணாமாங்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதோட பெக் ரேஷியோங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக பெக் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 3 சொல்லுவாங்க. ஒன்று பெக் ரேஷியோ வந்து 1 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேர்லி வேல்யூடாக இருக்குது, கரெக்டாக அது ஓரளவுக்கு அதோட கரெக்ட் ப்ரைஸ் ஏற்ற மாதிரி தான் அது வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த கம்பெனி ரொம்ப சீப் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே மோர் தென் 1.5 அப்படி இல்லை 2 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குன்னா இது கொஞ்சம் ஹைலி வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து 2க்கு மேலெல்லாம் போகுது அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியை வித்துடலாம், அந்த ஸ்டாக்கை வித்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது ரொம்ப ஹைலி வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சரி, அப்போ பெக் ரேஷியோ மட்டும் வச்சு நான் வந்து ஒரு கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணலாமா, ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமா? அதாவது லெஸ் தென் 1 கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அதுவுமே தவறு. ஏன்னா பெக் ரேஷியோக்கும் கூட சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி 3 வருஷத்தை கால்குலேட் பண்ணி பெக் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது ஒரு வேல்யூவேஷன் வருது. இதே கடந்த 5 வருஷத்தில் வந்து அதோட ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெக் ரேஷியோ மாறும். 7 வருஷம்னா மாறும், 10 வருஷம்னா மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டிங்ஸ்க்கு அதோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெக் ரேஷியோ மாறும். இதோட லிமிடேஷன்ஸோட ப்ராப்ளமாகவே தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனிஸோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கடந்த 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த பெக் ரேஷியோங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி இதில் நம்ம வந்து பார்க்குறோம். பட் கடந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அந்த கம்பெனி ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி எந்த அஷ்யூரிட்டியும் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம பல விஷயங்களை உள்ளே அடக்கி ஒரு கம்பெனி நல்லா இருக்கா இல்லையாங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி சில நேரங்களில் நம்ம வந்து பி ரேஷியோ பெக் ரேஷியோ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ROE அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி, அதோட ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுக்குது, ROCE எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் அதை லிங்க் இங்கே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி மல்டிபிள் திங்ஸை நம்ம சேர்ந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு புரிய வரும்.
இதுதான் வீடியோ. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெக் ரேஷியோனா என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அண்ட் சேனல் எந்த மாதிரி போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.